வணக்கம். ஜூன் மாதத்துல தென்மேற்கு பருவக்காற்று குற்றாலம் பக்கம் வீசுறப்போ அந்த குற்றால அருவிகள்ல குளிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் சாரல் மழையும் இருக்கக்கூடிய குற்றாலத்திற்கு எப்படி சுற்றுலா போகலாம், எங்க தங்கலாம், பக்கத்துல வேற என்னெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். குற்றாலத்திற்கு சென்னையில இருந்து தினமும் கொல்லம், பொதிகை, சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நீங்க தென்காசி வரைக்கும் வரலாம். தென்காசியில இருந்து பஸ், ஆட்டோ மாதிரியான வாகனங்கள்ல நீங்க குற்றாலத்தை ரீச் பண்ணலாம். மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழத்தோட்ட அருவி, செண்பகாதாவி அருவின்னு மொத்தம் 9 அருவிகள் குற்றாலத்தை சுத்தி இருக்கு. நாங்க தென்காசியில இருந்து குற்றாலத்துக்கு பயணம் பண்ணோம். நாங்க போறப்பவே நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால அனைத்து அருவிகள்லையுமே ஆர்ப்பரிச்சு கொட்டுற தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இதனால் நாங்கள் போகிறப்பவே முடிவு பண்ணிட்டோம், ஏன்னா அருவிகள் இப்படி தண்ணி விழுற சமயத்தில் அருவிகளில் குளிக்க விட மாட்டாங்கன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் டைரெக்டாக ஐந்தருவி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐந்தருவியை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். தண்ணீர் அதிகமாக கொட்டுறதுனால இங்கே அருவிகளில் குளிக்க விடலை. அதனால மக்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. நாங்கள் போனப்போ ஐந்தருவியில் 5 கிளைகள்லையுமே நிறைய தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த ஐந்தருவி போகிறதுக்கு கார் பார்க்கிங் கட்டணம் வாங்குறாங்க. அது பக்கத்துலேயே ப்ரைவேட் ஃபால்ஸும் இருக்குது. அங்கே 200 ரூபா கொடுத்துட்டு குளிக்கலாம். ஆனால் நீங்கள் ஐந்தருவியில் குளிக்கிறதுக்கு இப்போ தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ப்ரைவேட் ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, நம்ம குளிக்கிற ஐந்தருவிக்கு தடையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, இங்கே தான் குளிக்க விடலை, இங்கே நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு மெயின் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலான்னு மெயின் ஃபால்ஸுக்கு போனோம். அங்கேயும் பாதுகாப்பு வளைவை தாண்டி, அதாவது அந்த ஆர்ச்சை தாண்டி தண்ணீர் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஷாப்பிங் போகிறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. பாதுகாப்பு கருதி நிறைய தண்ணீர் வர்ற சமயத்தில் இந்த மாதிரி குளிக்க விடாதனால பெரிய பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு தான். கிட்டத்தட்ட மாதத்தில் 15 நாட்கள் இந்த மாதிரி சீசன் டைமில் குளிக்க விடாமல் பண்ணுறதுனால இவங்களோட வியாபாரம் பெருமளவு பாதிக்கப்படுது அப்படின்னு இங்கே இருக்க வியாபாரிகள்லாம் சொல்கிறாங்க. குற்றாலம் ஃபால்ஸில் குளிக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு மிளகா பச்சி சாப்பிடாம போனால் எப்படி? ஸோ அதனால் ஒரு மிளகா பச்சியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தென்காசி காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்காக எங்களோட பயணம் ஆரம்பிச்சிச்சு. காசி விஸ்வநாதர் கோவில் நுழைவு வாயில அடைந்ததுமே பரபரன்னு சார காற்று வீசும். இந்த காசி விஸ்வநாதர் கோவில்ல சிவபெருமான், சுப்பிரமணியர், பார்வதி தேவி இங்க உலகம்மனா விற்றிருக்கிறாங்க. வடகாசிக்கு போக முடியாதவங்க தென்காசியில இருக்கிற காசி விஸ்வநாதரை தரிசிப்பது ரொம்பவே சிறப்பு. காசி விஸ்வநாதரையும் உலகம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு எங்களோட பயணம் தென்காசியில இருந்து வேற எங்க போகலாம் அப்படிங்கிறத நோக்கி இருந்துச்சு. பக்கத்திலேயே பன்மொழி திருமலை குமாரசாமி கோவில் மற்றும் அச்சங்கோயில் போன்ற இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். நீங்க தென்காசி சுற்றுலால தென்காசியில தங்குறதுக்கு இங்க குறைந்த கட்டணத்துல தென்காசி, குற்றாலம் போன்ற பகுதிகளில் நிறைய தங்கும் விடுதிகள் அமைஞ்சிருக்கு. அதுபோக ரிசார்ட்ஸும் நிறையவே இருக்கு. ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த ரூம் தேவையோ அதை நீங்கள் புக் பண்ணி முன்கூட்டியே, இந்த மாதிரி சீசன் டைமில் வந்தீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம். சாப்பிட்றதுக்கும் இங்கே சிறந்த உணவகங்கள்லாம் குற்றாலத்தை சுற்றி நிறையவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக தென்காசியில் இருக்கக்கூடிய மதுரம் ரெஸ்டாரண்ட் சைவ உணவகத்துக்கு சிறப்பான ஒரு உணவகமாக இருந்துகிட்டு இருக்கு. இது போக தென்காசியில் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் நிறையவே இருக்கு. குற்றாலத்தை முடிச்சுட்டு அடுத்து பன்மொழிக்கும் அச்சங்கோயிலுக்கும் நாங்கள் போன வீடியோவை அடுத்த பதிவு பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி குற்றாலம் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அல்லது குற்றாலம், தென்காசி சுற்றுலா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.